ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரசப்பொடி பார்க்கலாமா? நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட இதை வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். மிளகை மிக்ஸி ஜாரில் போட்டுரும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் தனியா, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுரும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 5 வரமிளகாய் வச்சுருக்கேன், 5 வரமிளகாய் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் வேணும்னா இதில் 2 புளியை கரைச்சிக்கிட்டு இதில் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். பூண்டை மட்டும் அப்போ தட்டி போடணும். பூண்டு இருக்கு இல்லையா, 2 பூண்டு, ஒரு பூண்டு கூட தட்டி போடலாம். ஒரு பூண்டு நான் வச்சுருக்கேன், சரியா? இப்போ இதில் சேர்க்க மாட்டேன், தனியாக தட்டி போடணும். பூண்டையும் புளியை கரைச்சி தட்டி போடணும். 2 டம்ளர் ரசம் வைக்கலாம். இதில் வந்து 4 டம்ளர் ரசம் வைக்கலாம். நான் போடுறது இன்றைக்கி 4 டம்ளர் ரசம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பூண்டு சேர்க்காம தான் ஸ்டோர் பண்ணணும். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? பூண்டு சேர்த்திங்கன்னா வீணாக போயிடும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ இன்றைக்கி பூண்டு நான் சேர்க்க போகிறேன், அதனால் பூண்டை சேர்த்துறேன். இருங்க, பூண்டை இப்படி ஃபுல்லாகவே போட்டுடலாம். பூண்டை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகா போட்டு ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புளியை கரைச்சி இந்த இந்த அரைச்சதை அதில் கொட்டிட்டோம்னா ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.